So good evening students. Today we will see the current affairs analysis dated from 15th Feb 2024. The first article, the Convention on Migratory Species. So இது வந்து 14th Conference of Parties உஸ்பெக்ல நடந்துட்டு இருக்கு. 14th meeting உஸ்பெக். So இதோட மெயின் பர்பஸ், இதோட மாஸ்காட் வந்துட்டு விங் ஸ்னோ லெப்பர்ட். இதோட 13th மீட்டிங் வந்து இந்தியாவில் நடந்தது. இட்ஸ் அ ட்ரைனியல் மீட்டிங். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங். ஸோ இட்ஸ் அ ட்ரைனியல் மீட்டிங். The first meeting held 2020ல இந்த மீட்டிங் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 13 with the mascot of Great Indian Bustard. ஸோ அது ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்ட் அண்ட் தென் இட்ஸ் இன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே பார்த்தோம். பிளஸ் இதோட மாஸ்காட் வந்து விங் ஸ்னோ லெப்பர்ட். ஸ்னோ லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் we also having snow leopard. ஸோ CMS அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். ஸோ மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் அப்படின்றப்போ தட் இஸ் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் மெரைன், தட் இஸ் டெரஸ்ட்ரியல், ஏவியன் ஸ்பீசிஸ், அப்புறம் மெரைன். ஸோ இதெல்லாமே நேச்சர். த தீம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கான தீம் நேச்சர் டசன்ட் நோ, knows no borders, knows no borders. அப்படின்னா இயற்கை சார்ந்த உயிரினங்கள் இல்லைன்னா எதுக்குமே வந்து பார்டர் வந்து தெரியாது, பொலிட்டிக்கல் பார்டர். ஸோ இட் வில் கோ எவ்ரிவேர். ஸோ ஸ்னோ லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டிரான்ஸ்பவுண்டரி. ஸோ அப்படின்னா இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல இருக்கும், அப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், சைனாவுக்கும் போகும். ஸோ ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் இந்த இயர் 1979. It came into like treaty. 1983 it came into existence. India 132 countries இருக்கு, plus organizations are there. India வந்து 1983ல இருந்து இதுல founding member இருக்கு. So we signed this agreement. Its conventions are legally binding. legally binding class இருக்கு, non legally binding class இருக்கு. அது மாதிரி MOU ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை நான் லீகலி பைண்டிங் அண்ட் MOU ஸ்டேட்டஸ் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் டு ப்ரொடெக்ட் தி டர்டைல் எக்ஸெட்ரா. லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ண கிடையாது, ரேட்டிஃபை பண்ண கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி லீகலி பைண்டிங் கன்வென்ஷன்ஸ் ஆர் தேர், இங்க எடுக்கக்கூடிய மீட்டிங்ல எடுக்கக்கூடிய முடிவுகள். ஸோ இப்போ இந்த வருஷம் இதோட மீட்டிங் வந்து உஸ்பெக்ல நடந்துட்டு இருக்கு. 12ல இருந்து 17 வரைக்கும் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அவுட்கம் வி நீட் டு சி. ஸோ இன்னும் அதுக்கான அவுட்கம்ஸ் டிஸ்கஷன் வந்து ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க படிக்க வேண்டிய CMS படிச்சுக்கோங்க, அண்ட் தென் ஒரிஜின் படிச்சுக்கோங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அது மாதிரி சைட்ஸ்ல இருக்கிற மாதிரி தேர் ஆர் அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3. இங்க அப்பெண்டிக்ஸ் 1 இருக்கு, அப்பெண்டிக்ஸ் 2 இருக்கு. இதுல வந்து மேஜர் த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ், ஹைலி த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ் வந்து இதுல இருக்கும். அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில ரிப்பேரிங் இது வந்து த்ரெட்டனிங் ஸ்பீசிஸ். இப்போ ஸ்னோ லெப்பர்ட் த்ரெட்டனிங், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் த்ரெட்டனிங், இந்த மேஜர் த்ரெட்டனிங் ஸ்பீசிஸ் எல்லாமே இருக்கும். இதுல வந்துட்டு மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் இந்த லிஸ்ட் விச் நீட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஃபார் கன்சர்வேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் லைக் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் நம்ம மட்டும் கன்சர்வேஷன் பண்ண முடியாது, அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ பாகிஸ்தான் நீட் டு கோஆபரேட், ஈரான் வந்து கோஆபரேட் பண்ண, ஏன்னா இந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே அது மைக்ரேட் ஆகும். ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலும் நம்ம பாதுகாக்கக்கூடியது பாகிஸ்தான்ல போகும்போது ஹண்டிங் பண்ணப்படுது. ஸோ அப்போ அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அர்த்தம் இல்லை. அப்படின்றப்போ எந்த ஸ்பீசிஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஆனோம் லைக் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த ஸ்பீசிஸோட லிஸ்ட் வந்து அப்பெண்டிக்ஸ் 2 கேட்டகரியில இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டர்டைலா இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு பேர்ட் ஸ்பீஷிஸ், ஃபிளமிங்கோஸ், இதெல்லாமே மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ். அது மாதிரி கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், ஸ்னோ லெப்பர்ட் எக்ஸெட்ரா வி கேன் டாக். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2020ல நடந்த மீட்டிங்ல வாட் ஆர் த எஃபர்ட்ஸ் லைக் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணாங்க. அது மாதிரி இந்தியா வந்து என்னென்ன பண்ணியிருக்கு இந்த மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸை ப்ரொடெக்ட் பண்ற. வி ஸ்டார்டட் ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட். நான் ஸ்னோ லெப்பர்ட் இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், கோ அண்ட் விசிட் தட் பேஜ். அது மாதிரி துங்காங் தட் இஸ் கடற்பசு, துங்காங்
இதை வந்து கன்சர்வேஷன் பண்றது வி ஹேவிங் கன்சர்வேஷன் ரிசர்வ். அது மாதிரி தமிழ்நாட்டில் இட்ஸ் லைக் அக்வாட்டிக் அனிமல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இதற்குன்னு கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு ஏரியாவில். ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் டங்காங்க ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ இட்ஸ் அ மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். அது மாதிரி வி ஹேவிங் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். அதுக்கு வந்து ஆக்ஷன் பிளான் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி WTO. WTO நமக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த ஃபுட் செக்யூரிட்டி. WTO subsidies class, agricultural subsidies வந்து green box, amber box and blue box subsidies are there. So subsidies category, subsidies னா மானியம் கொடுக்கிறது. So WTO பொறுத்த வரைக்கும் ஃப்ரே ட்ரேடை ஊக்கப்படுத்துறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. WTO அப்படின்ற ஆர்கனைசேஷன் came in 1994. West Valley it is called as GATS, and from 1945 it was there. India is a founding member of this group. 164 members இதுல இருக்காங்க இன்னைக்கு. ஸோ சப்சிடிஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் அக்ரிமெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் தேர். ஸோ எதுக்கெல்லாம் சப்சிடிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த அக்ரிமெண்ட் 1994 தான் இந்த அக்ரிமெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வாஸ் சைன். அண்ட் தென் தெர் ஆர் கிரீன் பாக்ஸ் சப்சிடி, ப்ளூ பாக்ஸ் சப்சிடி, அது மாதிரி ஆம்பர் பாக்ஸ் சப்சிடி. So which distorts the trade, you not supposed to give. Blue box, green box அப்படின்ற subsidies வந்து provide பண்ணலாம் for research etc. So food security purpose-க்காக நீங்க subsidies provide பண்ணலாம். When you go subsidies, giving subsidies, it will affect the distorting the trade. Distorting trade பண்ணது அப்படின்னா developing countries 10% வரைக்கும் அவங்க வந்து அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணலாம் இந்த சப்சிடி லெவல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஜிடிபி, அவர் லைக் அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி லெவல்ல இருந்து 10% we can cross, which means our agricultural GDP 46.07 billion. 46.07 billion. நம்ம வந்து இதுல சப்சிடி கொடுக்கிறது 6.31. So it's more than 10% of the agricultural GDP நம்ம கொடுக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 13%, 13.7%. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் சப்சிடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் டிசார்ட் தி ட்ரேட். அது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால WTOல நம்ம மேல கண்ட்ரிஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் டிஸ்கஷன். தேர் இஸ் அ கேரன் குரூப் கண்ட்ரிஸ், கேரன் குரூப். ஸோ கேரன் குரூப் கண்ட்ரிஸ்னா ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, இவங்க எல்லாமே நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ வி ஹேவிங் எ பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங். ஸோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் அப்படின்றது நம்ம சப்சிடிஸ் கொடுக்கறதுக்கா, ஸோ மானியத்துல உணவு வகைகள் கொடுக்குறது. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ரேஷன்ஸ் ஃபார் த புவர். கோவிட் டைம்ல ஆரம்பிச்சோம், தமிழ்நாட்டு லெவல்ல அதிகமா இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா இப்போ ஃப்ரீ ரேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கோவிட் டைம்ல தான் வி ஸ்டார்டட் இட். அந்த அதுக்காக நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. இட் வில் டிசார்ட் தி ட்ரேட் ஆன் agricultural products from other countries. அதனாலதான் இப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சொல்றாங்க. பட் there is a peace clause was signed in Bali summit. Peace clause இது என்ன அப்படின்னா பலி சமிட்ல சைன் பண்ணப்பட்டது. those who are giving subsidies on agricultural category, if it is for food security, then no need to go by this 10%, they can go beyond அப்படின்றது இந்த பீஸ் கிளாஸ்ல சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டென்ஷன் பண்ணப்படுது. இந்தியாவில் பீஸ் கிளாஸ் கோர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது 100% இட்ஸ் டிஸ்டர்பிங் தி லைக் ஃபுட். அதர் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ட்ரேட் வந்து ஸ்டாப் பண்ணுது. பீஸ் கிளாஸ் கேட்டகரியில நமக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம 13.7% ஃபார் அக்ரிகல்ச்சர் எது கொடுக்குறோம்னா அக்ரிகல்ச்சர் ட்ரேடை ஸ்டாப் பண்றதுக்குள்ள நம்ம ஃபுட் செக்யூரிட்டி, உணவு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவோட பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால இட்ஸ் அ கண்டென்ஷன், போன் ஆஃப் கண்டென்ஷன். ஸோ தட்ஸ் அபவுட். அப்புறம் பாரத் ரைஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து 29 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து WTOல கண்டென்ஷன்ல வரும். ஏன்னா கம்மியான ரேட்ல கொடுக்கும்போது அதர் கண்ட்ரிஸ் வில் கண்டென்ட். ஸோ தட்ஸ் அபவுட் த discussion. The next article
அது நம்ம கண்டென்ஷன்ல ஒரு பாயிண்ட் நம்ம தெளிவா வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா, இந்தியாவோட சப்சிடி டுவர்ட்ஸ் த ஃபார்மர்ஸ் ஜஸ்ட் ஒன்லி $300 இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அமெரிக்காவோட சப்சிடி அவங்களுக்கு ஃபார்மர்ஸ் கம்மியா இருப்பாங்க. $40,000 per year they are getting subsidy. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், ஏன்னா அங்க ஃபார்மர்ஸ் கம்மி, இங்க இந்தியாவில் ஃபார்மர்ஸ் அதிகம், அதான் வித்தியாசம். மற்றபடி அளவு அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப அதிகம் நமக்கு யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 2013 இட் வாஸ் ஸ்டார்டட். ஃபியூச்சர் வேர்ல்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கவர்னன்ஸ் டிஸ்கஷன் தான் இது. ஷேப்பிங் தி ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படின்ற தீம்ல தான் இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2013 இருந்து கண்டக்ட் பண்றாங்க. இப்போ 2024 மீட்டிங் அபுதாபியில இட் வாஸ் கண்டக்டட் அண்ட் தென் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ அட்ரஸ்ட் திஸ் மீட்டிங். ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஹெட் குவார்டர் இன் அபுதாபி, துபாயில தான் இது இருக்கு. சரி, யுஏஇ துபாயில இருக்குது. சரியா, ஹெட் குவார்டர்ஸ். தென் ஐஆர்டிஏ ஓட பீம் சுகம். ஐஆர்டிஏ மீன்ஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதில் த்ரீ பீம் ப்ராஜெக்ட் வாஸ் லைக் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பீம், பீமா சுகம், பீமா விஸ்தார், அப்புறம் பீமா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இப்பதான் அது என்போர்ஸ்ல கொண்டு வராங்க. பீம் வஹாக். ஸோ இட்ஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதோட டிராஃப்ட் பீம் சுகம் அப்படின்றது இட்ஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் இருக்கும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் கம்பெனி, எவ்ரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வில் பி லிஸ்டட் ஹியர். ஸோ நீங்க தேவைப்படுறவங்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்ஸ், சாரி இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ராடக்ட் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களோட இன்சூரன்ஸை நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஹெல்த், ஜெனரல் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், எக்ஸெட்ரா யூ கேன் டேக். ஸோ இது எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் நிர்டாவோட பீமா சுகம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம். இது வந்து ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை வந்து கிளைமும் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் உருவாகுது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுறதுல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இங்க ரெட்ரஸல் மெக்கானிசம் வில் பி அவைல்டு பை திஸ் ஐஆர்டிஏ. ஸோ யூ கேன் கம்ப்ளைண்ட். அப்படி அவங்க வந்து பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தே வில் மானிட்டர் திஸ். அப்போ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல. இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு பீமா விஸ்தார் அப்படின்றது. பீமா விஸ்தார் ஆல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இன் ஒன். அப்படின்னா நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தா போதும். அதுல ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் வெஹிக்கிள், சிங்கிள் விண்டோ கேட்டகரியில கொண்டு வராங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே இதுல. ஆல் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வில் பி கவர்ட். பென்ஷன்ஸ் கேட்டகரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே அதுல வந்துடும். ஸோ இட்ஸ் அ ஃபுல் கவரேஜ், காம்ப்ரிஹென்சிவ் கேட்டகரி. அதோட ப்ராடக்ட் எல்லாமே அதுல இருக்கும். அது மாதிரி பீமா வஹாக் அப்படின்றது அது உமன் லெட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கிரியேட் பண்றது. இட்ஸ் நாட் அபவுட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எல்ஐசி ஏஜென்ட்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ்ல உமன்ஸை கொண்டு வர்றது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொண்டு வர்றதுக்காக தான் பீமா வஹாக் அப்படின்ற 3 ஸ்கீமை வந்து எனக்கு தெரிஞ்சு 1 year ஆச்சு இது லான்ச் பண்ணி. நான் அப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது ஃபுல் ஃபிளஜ்டா வரல. கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் லேட்டர். ஸோ ஐஆர்டிஏ வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1999. ஆர்பிஐ எப்படி பேங்கை மேனேஜ் பண்றாங்களோ, பேங்கோட ரெகுலேட்டரா இருக்காங்களோ, அதே மாதிரி IRDA அப்படின்றது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இன்சூரன்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு, ஆர்பிஐ இன் பேங்கிங் செக்டர் இன்சூரன்ஸஸ் ரெகுலேட் பண்றதுக்கு IRDA was created. So that's all about this article. Then the next article related to the INSAT 3Ds. So 3D R3D அப்படின்றது நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ சேட்டலைட். எதுக்குன்னா நம்ம மெட்ரோலாஜிக்கல்ஸ் லைக் இமேஜிங் பண்றது, சைக்ளோன்ஸ், அது மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ப்ராப்பரா பண்றதுக்காக INSAT 3D நம்ம 2013 லான்ச் பண்ணோம். INSAT 3D R வந்து 2016 லான்ச் பண்ணோம். இப்போ 3DS லான்ச் பண்ண இருக்கும். இந்த வீக்ல லான்ச் பண்றாங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் மோர் ப்ரிசைஸ் டேட்டா. நம்ம இப்போ ரீசெண்டாக மழை, ஃப்ளட் அதிகமாக வந்ததுக்கான காரணம் முன்னறிவிப்புகள் ப்ராப்பரா இல்லை அப்படின்றது. அதெல்லாம் இதுல சரி செய்யப்படும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். டெக்னிக்கலா ரொம்ப டெக்னிக்கலா போவானா இந்த 3DS என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் தென் மிலன் எக்ஸசைஸ்.
இது டிசம்பர்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டிசம்பர் ஆர்டிகிளே சொல்லியிருந்தேன். பையினல் எக்ஸசைஸ் லைக் யூஎஸ், இந்தியா, ஜப்பான், இந்த இந்தியன் ஓஷன் ரிம்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி கண்டக்ட் பண்ணுவாங்க, கலந்துப்பாங்க. இட்ஸ் அ பிக் எக்ஸசைஸ். 51 கண்ட்ரிஸ் வந்து இப்ப கலந்துக்க இருக்காங்க. இந்தியாவோட விசாகப்பட்டினம் கோஸ்ட், அந்த பே ஆஃப் பெங்கால் ஏரியால தான் இது வந்து கண்டக்ட் பண்ண இருக்கு. லைக் ஃபெப் லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன், 24 பக்கத்துல அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் இது கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல, இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வி ஆர் த இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்புறம் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், சாகர் இனிஷியேஷன், இதெல்லாமே ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். தென் 7th ஆர்டிகிள், ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஸோ மியூட்டிலேஷன் அப்படின்றது ஃபீமேல் உறுப்புகள் எப்படி சுன்னத் அப்படின்றது ஆண்களுக்கு இருக்கும், அதுக்கு மாதிரி பெண்களுக்கு பால் உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த இதை கட் பண்றது. ஸோ அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பெயின் அண்ட் இட் வில் கிரியேட் மோர் ஷாக். அப்புறம் லைக் ப்ளீடிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஹைஜீனல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து அதிகமா பாதிக்கப்படும். ஸோ அது வந்து ப்ராப்பரா பண்ணப்படுறது கிடையாது. வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் நார்தர்ன் கண்ட்ரீஸ், ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல, இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு, ஆனா லீஸ்ட் தான். போரா அப்படின்ற கம்யூனிட்டி இன் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கேரளா, அவங்க இது அதிகமா பிராக்டிஸ் பண்ணப்படுறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷமும் 4.4 மில்லியன் கேர்ள்ஸ் ஆர் அஃபெக்டட் பை திஸ். அது வந்து இன்னைக்கும் அது பிராக்டிஸ் பண்ணப்பட்டு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை தடை பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. இந்தியால நோ லா ஃபார் அபேண்டன் திஸ். சேலஞ்சஸ் எடுத்தீங்கன்னா லேக் ஆஃப் லைக் அவேர்னஸ் டு த பீப்புள், கல்ச்சரல் ரிலேஷன், ரிலிஜியனுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து லைக் பீப்புளை விட்டு போக முடியாது. இதெல்லாமே த ரீசன்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து தடுக்க முடியாத இடத்துல இருக்கும். ஒரு கம்யூனிட்டி மட்டும் இதை ஃபாலோ பண்றாங்க, போரா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் பீப்புள் நீட் டு லைக் ஸ்டடி அண்ட் லைக் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல பெண்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரச்சனையில இதை நீங்க எழுதலாம். ஸோ தட்ஸ் அபவுட் டுடேஸ் ஆர்டிகல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1. So question number 1, with reference to the Lok Sabha, consider the following statements. Statement number 1, the maximum strength of Lok Sabha, that is House, envisaged by the Constitution is 552. Statement number 2, the Lok Sabha is presided over by the Speaker, who is elected by the members of the House. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, while recommending the minimum support price, the Commission for Agricultural cost pricing considers which of the following factors? Statement number 1, cost of production. Statement number 2, demand supply situation. Third one, the trends in domestic and international prices. Fourth one, the intercrop price parity. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only, B, 1 and 3 only, C, 1, 2 and 4 only, D, 1, 2, 3 and 4 only. Question number 3, consider the following statements regarding the Finance Commission of India. Statement number 1, Finance Commission is set up under the Article 280 of the Constitution. Statement number 2, the Union Finance Minister acts as the ex-officio chairman of the Commission. Statement number 3, the Commission addresses the imbalance that arise between the taxation powers and the expenditure responsibilities of the center and the states respectively. Which of the statements given above is are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 4, consider the following statements with respect to the Qatar. Statement number 1, Qatar is a peninsular country entirely surrounded by the Persian Gulf. Statement number 2, it shares land borders with Saudi Arabia and UAE. Statement number 3, the major export of Qatar is natural gas, making it a key player in the global energy market. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. Question number 5, consider the following, consider the possible effects of increase in inflation. Statement number 1, RBI may decrease the repo rate to reduce inflation. Statement number 2, real yield of bond may increase as the price of the bond goes down. Statement number 3, RBI will sell government bonds to reduce inflation. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only, B, 3 only, C, 2 and 3 only, D, 1, 2 and 3 only. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is D. Question number 3 answer is A. Question number 4 answer is A.
Question number 5, answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.